ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ற டெஸ்லா மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெய் அண்ட் சுராஜ் சந்திரமோடு இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேர் தான் இந்த மூவில முக்கியமான ரோல் பண்ண போறது. துரந்தர் 2 மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே இருக்கு. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆக போகுது. லோக்கல் டைம்ஸ்னு ஒரு புது தமிழ் சீரீஸ் மார்ச் 13 அமேசான் பிரைம்ல பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பவன் கல்யாணோட உஸ்தாத் பகத்சிங் மூவிக்கான ட்ரெய்லர் டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பவன் கல்யாண், ஸ்ரீலீலா, ராஷி கண்ணா, பார்த்திபன் நடிக்கிறாங்க. இந்த படமும் மார்ச் 19 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. இந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ் என்னன்னா, படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் சீக்கிரமாவே படத்தை ரிலீஸ் பண்ண இப்போ டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வீடியோலயே சொல்லியிருப்பேன், மார்ச் 9 இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்க்க போறாங்க அப்படின்னு. சோ சென்சார் உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இந்த மாசமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. சென்சார் அப்டேட் எப்படி வரப்போகுது, படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான டீசர் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது நேற்று நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டீசர் இந்த மாசமே வர வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. மூவில இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே விடாம இருந்ததுனால ஒரு பெரிய அப்டேட்டா இப்ப விட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டீசர் மூலமா. இந்த டீசருக்கு நீங்க எவ்வளவு ஏகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பராசக்தி மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் 100 கோடி கிட்ட வசூல் பண்ணது அபிஷியல் ரிப்போர்ட் அவங்க விட்டாங்க. ட்ராக் ரிப்போர்ட் படி 84 கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. சோ ட்ராக் ரிப்போர்ட் படி இந்த படத்தோட ஃபைனல் வசூல் 84 கோடி. அபிஷியலா அவங்க சொன்னது 100 கோடி. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று சென்சார் பண்ணாங்களே, அது என்னாச்சுன்னு கேக்குறீங்க. அது மோஸ்ட்லி கைதி 2க்கான வீடியோவா இருக்கும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு தான் சான்ஸும் அதிகம். இப்போதைக்கு அதை சென்சார் பண்ணிட்டாங்க. சீக்கிரமே அதுக்கான ரிலீஸ் அப்டேட் வந்துடும். லோகேஷ் இப்போ அல்லு அர்ஜுன் மூவில பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். இந்த கொஸ்டின் பத்தி பலமுறை நான் பேசிட்டேன். நீங்க சேனலுக்கு புதுசா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்து அவங்க ஒன்னும் வேணான்னு சொல்லல. அவங்க சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்கல. ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த சீனை தூக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த சீனை தூக்கிட்டு யூஏ வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்கல. ஜனநாயகனோட ரன் டைமை கேட்டிருக்காரு. படத்தை இப்ப பார்த்துட்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா தான் ரன் டைம் தெரிய வரும். ஜெயிலர் 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா வீடியோ கூட போட்டிருக்கேன். மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஷாருக் கான் போர்ஷனுக்காக தான் ஷூட்டிங் இப்ப பெண்டிங்ல இருக்கு. அதை முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஷூட்டிங் ஓவர். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை பத்தி நான் வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில நான் கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணிட்டேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். 2 பேர் தான் கண்டுபிடிச்சிங்க. சோ கேம் கொஞ்சம் கஷ்டமா வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சர் கொடிட்ட இடங்களை நிரப்புக. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.